வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. வரக்கூடிய தை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல சூரிய பகவானை எடுத்துக்குவோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியாக வருவார். அவர் 5வது ராசியில் தான் இருக்கார். அப்போ சூரியன் பிள்ளைகள் வழியில் செலவுகளை கொடுக்கணும்னு இருக்கும். அதனால் உங்களுடைய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, குழந்தைகள்னாலும் சரி, பிள்ளைகள் பெரியவங்களாக இருந்தாலும் சரிதான், அவங்களுக்கு தேவையான காரியங்களை நம்ம ஏதாவது செஞ்சு கொடுக்க வேண்டியது வரும். அவங்களுக்கு நகை நட்டுகள் எடுத்து கொடுக்கவோ, ஆடை ஆபரணங்கள் எடுத்து கொடுக்கவோ, அல்லது அவங்களுக்கு தேவையான வேறு சில பொருள்களை வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கும். அதனால் பிள்ளைகள் வழியில் சில செலவினங்கள் மட்டும் இந்த மாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களை எதையாவது நடத்தணும்னு சொல்லி உங்களுடைய மூத்த பிள்ளை நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் அரசாங்கத்தில் ஏதாவது உதவி பெறது, அல்லது அரசாங்க சம்மந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபடுறது, அரசாங்க அதிகாரிகளை போய் சந்திக்கிறது, அந்த மாதிரியான வேலைகளை பார்ப்பாங்க. அவங்க நினச்சி போகிற காரியம், அரசு வழி காரியங்கள் வெற்றி பெறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய மூத்த பிள்ளைக்கு சளி, இருமல், காய்ச்சல் போன்ற உடல் உபாதைகள் ஏதாவது வரதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 9 கூடைய சுக்கிர பகவான் 3வது ராசியில் தான் இருக்கார். 3வது ராசியில் சுக்கிரன் இருக்கிறது உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பு இருக்கு. நல்ல சுப செய்திகள் உங்களுடைய வீடு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சிலருக்கு வீடு விட்டு வீடு மாறலாம், அல்லது ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கலாம். அந்த மாதிரியான பலன்களை சுக்கிரன் கொடுப்பார். தை மாதம் 5ஆம் தேதி சுக்கிர பகவான் 4வது ராசிக்கு போயிடுவார். அப்போ 4வது ராசியில் சுக்கிரன் இருக்கும்போது சிலருக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் வரும், இல்லைன்னா கட்டின வீட்டை விலைக்கு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். ஒரு சிலருக்கு வாகனங்கள் வாங்கணும், ஒரு சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கணும், எலக்ட்ரானிக் பொருள்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரும். இதில் எதையாவது ஒரு சில இதை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகமும் சுக்கிரன் தான். அப்போ சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்லா இருந்தாலே இந்த தை மாதத்தில் பணவரவு சரளமாக இருக்கும். பண பிரச்சனை இருக்காது, பண தட்டுப்பாடு இருக்காது. அப்போ செல்வம் செல்வாக்கியம் இந்த மாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். கேட்ட இடத்துல கேட்ட தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பொருளாதாரத்தில் விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் மேன்மை அடையக்கூடிய யோகம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். அதனால் கடன் காட்சிகள் ஏதாவது இருந்தால் கடன்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கும். அதன் மூலமும் மகிழ்ச்சியும் ஆதாயமும் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இந்த மாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பஸ்தானம் நல்லா இருக்கிறனால குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கி இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். செவ்வாய் பகவான் வேற உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் அஷ்டமாதிபதியாக தான் இருக்கார். அஷ்டமாதிபதியான செவ்வாய் 4வது ராசியில் தான் இருக்கார். அஷ்டமாதிபதி 4வது ராசியில் இருந்தால் நம்ம எந்த வீட்டில் இருக்கோமோ அந்த வீட்டில் இருக்க முடியாது. அதில் ஏதாவது தொந்தரவுகள் வரும், அல்லது ஏதாவது ஒரு சிலருக்கு சொத்து பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு மட்டும். சரிங்களா? ஆனால் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது நிலபுலன்கள் வாங்கணும்னு நினைக்கலாம். சரிங்களா? வீடு கட்டுறதுக்குடைய இடம், பிளாட் எல்லாம் வாங்குகிறோம்ல, அந்த பிளாட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கூட ஒரு சிலருக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு விவசாய நிலங்கள் வாங்குறதுக்கான சாத்தியக்கூறுகளை அந்த செவ்வாய் உருவாக்குவார். அதே மாதிரி பூர்வீக சொத்து வழியில் ஏதாவது வில்லங்க இருந்து அந்த வில்லங்கத்தை தீர்க்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா வில்லங்கம் தீர்ந்து பூர்வீக சொத்துக்கள் கூட கைக்கு கிடைக்கும். பாகவிஸ்தியின் மூலமாக கூட சிலருக்கு சொத்துக்கள் கிடைக்கும். இப்போ அண்ணன் தம்பி இருப்பாங்க, சொத்துக்களை பகிர்ந்து எடுக்காமல் ஏற்கனவே இருப்பாங்க, ஆனால் இப்போ பகிர்ந்து எடுக்கலாம். அந்த மாதிரியான வேலைகளை உங்களுக்கு செவ்வாய் செஞ்சு தரதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. செவ்வாய் 4வது ராசியில் இருக்கனால தாயாருக்கு மட்டும் பாதிக்கும். தாயாருக்கு அமைதி இருக்காது, மனசில் நிம்மதி இருக்காது. ஏதாவது ஒரு கோபதாபத்தோடையே இருப்பாங்க, ஏதாவது ஒரு டென்ஷனோடையே இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கோ அவங்களுடைய குடும்பத்தாருக்கோ அல்லது அவங்களுடைய உறவினர்களுக்கோ ஏதாவது இழப்பீடுகளோ பாதிப்போ வரலாம். அதனால் சரியாக தூங்க முடியாமல், சரியாக சாப்பிட முடியாமல், ஏதோ ஒரு டென்ஷனோட அந்த தாயார் மட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும்.
அதனால் தாயார் கூட நாம் பேசி பழகிறது வந்து கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அவங்கக்கிட்ட நம்ம வந்து திட்டு வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வந்துடும். சரிங்களா? சரி. புதன் பகவான் வேற உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியாக வருவார். அவர் 4வது ராசியில் தான் இருக்கார். அப்போ புதன் 4வது ராசியில் இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான். அப்போ தொழில் ஸ்தானத்தை வந்து புதன் பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ புதுசாக தொழில் வைக்கணும்னு நினச்சா தாராளமாக தொழில் வைக்கலாம். அந்த தொழில் வச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஏற்கனவே தொழில் இருந்தாலும் அந்த தொழிலும் வந்து சிறப்பாக ஓடுறதுக்கான வாய்ப்புகள் வரும். தொழிலில் நல்ல லாபம் பெறுறதுக்கான வாய்ப்புகள் வரும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை அந்த புதன் வந்து கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி புதன் 4வது ராசியில் இருக்கனால உங்களுடைய தாயாருக்கு இந்த சுளுக்கு பிடிப்பு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வரலாம். அதே மாதிரி பயண அலைச்சல்கள் வந்து நிறைய வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இந்த மாதம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? சனி பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு 6வது ராசியில் தான் இருக்கார். சனி 6வது ராசியில் இருந்தால் எப்பயுமே நன்மைகளை செய்யணும்னு இருக்குது. அதனால் பல விதங்களில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குது. நோய் கடன் பகை எல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஆனாலும் ஒரு சிலருக்கு முழங்கால் வலியோ முதுகு வலியோ வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஒரு சிலருக்கு சதைப்பிடிப்பு அப்படின்லாம் சொல்கிறோம்ல, சதைப்பிடிப்பெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அல்லது ஒரு சிலருக்கு வந்து ஏதாவது இந்த சதையில் அடிபடுது பார்த்திங்களா, அடிபட்டு நமக்கு வீக்கம் அந்த மாதிரிலாம் வருதில்ல, அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி சனி 6ல் இருக்கனால கடன்கள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து வரும். கடன் பிரச்சனை வந்து நம்மளை வந்து பெருசாக தாக்காது. கடன்லேருந்து நாம் மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளை அந்த சனி வந்து உருவாக்கி கொடுப்பார் உங்களுக்கு. அதனால் விரைவிலேயே கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை வந்து தீரும். அதே மாதிரி பகையும் தீரும். அடுத்தவங்ககிட்ட சண்டை சச்சரவு இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து விலகும். சண்டை சச்சரவுனால் வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி நமக்கு நிம்மதியும் வந்து கிடைக்கும். ஆனால் வாகனம் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து நமக்கு நிம்மதி கொடுக்காது. ஏன்னா வாகனங்கள் வந்து அடிக்கடி பழுதாகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வாகனங்கள் விபத்துக்குள்ளாகிற மாதிரியான வாய்ப்புகளும் வரும். வாகனங்கள் வந்து அதிகமாக சேதாரமாகும். அதனால் சனி 6ல் இருக்கனால வாகன பராமரிப்பு அதிகம் ஏற்படுங்கிறனால வாகனத்தை மட்டும் கொஞ்சம் நம்ம கவனமாக வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு முழங்கால் வலி முதுகு வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். மற்றபடி சனியினால் கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு இல்லை. ராகு பகவான் வந்து 7வது ராசியில் இருக்கார். பொதுவாக ராகு பகவான் 7வது ராசியில் இருக்கக்கூடாது, ஆனால் இருக்கார். அப்போ என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி உறவு இருக்குல்ல, அதில் வந்து கருத்து வேறுபாடுகளை வந்து ஏற்படுத்தி விடுவார். அப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு வழியில் ஒற்றுமை இருக்காது, சண்டை சச்சரவுன்னு வரும். ஒரு சிலருக்கு தகாத உறவுகளை ஏற்படுத்தி விட்டுரும். அதனால கூட பிரச்சனைகள் வந்துடும். அதனால் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகிறது நல்லது. தகாத உறவுகளில் வந்து ஈடுபடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நற்பலன்கள் வந்து கிடைக்கும். ஒருவேளை தகாத உறவுகளில் ஈடுபட்டால் கணவன் மனைவி பிரியறதுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி விட்டுரும். அதனால் ராகு 7ல் இருக்கிறனால திருமண உறவுகள் பாதிக்கப்படும். அப்படிங்கிறனால கணவன் மனைவி எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்க முடியுமோ இருக்க முயற்சி பண்ணுங்கள். கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை பாதிக்காமல் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அஷ்டமஸ்தானத்தில் தான் குரு இருக்கார். பொதுவாக அஷ்டமஸ்தானத்தில் வந்து குரு இருக்கக்கூடாது. 8ல் குரு இருந்தால் பணத்தினால பிரச்சனை வரும். பணத்தை யார்கிட்டையும் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. பணத்தை யார்கிட்டையாவது கொடுத்தாலும் பிரச்சனை, வாங்கினாலும் பிரச்சனை. இந்த மாதிரி 8ல் குரு இருக்கிற போது இந்த வட்டி வரவு செலவு பண்ணுவாங்கள்ல, அவங்களெலாம் வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்கெல்லாம், ஏன்னா பணம் கொடுத்தா வராது. அந்த பணத்தை போய் நம்ம போய் சண்டை போட்டு வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து, அதனால் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நாம் யார்கிட்டையாவது பணம் வாங்கியிருந்தாலும் அந்த பணத்தையும் டக்குன்னு ரிட்டர்ன் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் பணம் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து கொஞ்சம் தொந்தரவு இருக்கும். ஒரு சிலருக்கு பேங்க்னால் பிரச்சனை வரும். பேங்க்னால் பிரச்சனைனா பேங்க்குக்கு நம்ம லோன் எதுவும் சரியாக கட்ட முடியாது. லோன் கட்டலை அப்படிங்கிறதுக்காக பேங்க்காரவங்க வந்து நமக்கு நோட்டீஸெல்லாம் விடுவாங்க. அது என்ன லோன் வாங்கியிருந்தாலும் சரி தான், நகை கடன் வச்சுருந்தா கூட சரி, உங்களுக்கு அந்த மாதிரி நோட்டீஸ் வர மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்.
அதே மாதிரி ஒரு சிலருக்கு கோர்ட்டு சம்மந்தப்பட்ட வகையிலெல்லாம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். பொருளாதார தட்டுப்பாடுகள் வரும். ஆனால் பொருளாதார தட்டுப்பாடுகள் வந்தாலும் கடைசி நேரத்தில் பொருளாதாரம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கும். 4ஆம் அதிபதி 8ல் இருக்கிறது தாயாருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். இல்லைன்னா தாயார் வந்து கொஞ்சம் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லைன்னா உங்கள் மனைவி கூட கருத்து வேறுபாடு வர்றது, இல்லைன்னா உங்கள் மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, இல்லைன்னா கொஞ்சம் கீழே விழுகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும் உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு. இதை தான் வந்து அந்த குரு செய்வார். வேறு கெடுபலன்களை எதுவும் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இல்லை. இந்த தை மாதத்தை பொறுத்தளவு கன்னிராசிக்காரவங்களுக்கு பொருளாதாரமும் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஏதாவது பொருள் பொட்டுகள் வாங்கிறதுக்கும் சொத்து சேர்க்கைக்கும் இது வந்து அருமையான மாதம் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கன்னிராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி கன்னிராசி நண்பர்களே.